அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நாம் தொழுகை எப்படி தொழ வேண்டும்? அது தொழுவதற்கு முன்பு நாம் தொழுதால் எங்கெங்கே பார்க்க வேண்டும், இதை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று தெரிந்து கொள்ளலாம். நாம் தொழுகையில் நின்றால், நாம் தொழுகையில் நின்று கொண்டால் கிப்லாவை முன்னோக்கி நிற்க வேண்டும். நாம் தொழுகைக்காக கிப்லாவை முன்னோக்கி நாம் நிற்க வேண்டும். அதாவது கிப்லா என்பது சூரியன் மறையும் இடத்தில்தான் கிப்லா இருக்கும். அதாவது சூரியன் எங்கே மறைக்கிறதோ அந்த இடம்தான் கிப்லா இருக்கிறது. அந்த இடத்திற்கு நேராக நின்று நாம் தொழ வேண்டும். நாம் ரக்காத்தை கட்டும்பொழுது நேராக இப்படி பார்க்க வேண்டும். அதாவது கிப்லாவை முன்னோக்கி, கிப்லாவினுடைய முன்னோக்கி நாம் இப்படி நேராக பார்க்க வேண்டும். இந்த கைகளையும் இப்படி நேராக வைக்க வேண்டும். அதன் பிறகு ரக்காத்தை கட்டும்பொழுது, அதாவது இந்த தொப்பிற்கு கீழ் இருக்க வேண்டும். அதாவது இந்த மாதிரி, அதாவது இந்த விரல்கள் 3 விரல்களையும் இந்த கையிற்கு மேலே வர வேண்டும். இந்த 2 விரல்களை கனமாக, அதாவது பலமாக பிடிக்க வேண்டும். அதே போல் நீங்கள் ருக்கு செய்தால் உங்கள் 2 கைகளையும், அதாவது இந்த முட்டியில் மிகவும் பலமாக பிடிக்க வேண்டும். ருக்குவில் நீங்கள் செல்லும் பொழுது எங்கே பார்க்க வேண்டும் என்றால், உங்களுடைய 2, அதாவது கால்களுடைய கட்டை விரல் இருக்கு, அந்த கட்டை விரலுக்கு நடுவில் தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் ருக்குவில் இப்படியும் அப்படியும் பார்ப்பது தடையாக இருக்கிறது. அதே போல் ருக்குவிலிருந்து எழுதும் பொழுது சஜ்தாவை பார்த்து கொண்டு தான் எழுந்திருக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் சஜ்தாவில் சென்றால், சஜ்தாவில் எங்கே பார்க்க வேண்டும்? சஜ்தாவில் நீங்கள் மூக்கிற்கு தான் பார்க்க வேண்டும். சஜ்தாவில் இப்படியும் பார்க்கக்கூடாது, அப்படியும் பார்க்கக்கூடாது, கண்களையும் மூடக்கூடாது. நீங்கள் சஜ்தாவில் உங்களுடைய மூக்கிற்கு தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்படி தான் தொழ வேண்டும். அதே போல் நீங்கள் அத்தஹியாத்தில் உட்கார்ந்தால் எங்கே பார்க்க வேண்டும்? உங்களுடைய, அதாவது நீங்கள் அத்தஹியாத்துடைய, அதாவது உங்களுடைய இந்த கைகளில், அது கைகள் நடுவில், அதாவது கோதி என்று சொல்லுவோம் நாம், அதாவது நம்முடைய மடி, அதே மடியில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பார்வை அங்கே இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் இப்படியும் பார்க்கக்கூடாது, அப்படியும் பார்க்கக்கூடாது, நேராகவும் பார்க்கக்கூடாது. அதன் பிறகு நீங்கள் அத்தஹியாத்தில் உட்காரும் போது உங்களுடைய லெஃப்ட் கால்கள், அதாவது உங்களுடைய லெஃப்ட் கால், அதாவது இடது கால், அதை உட்கார வைத்து உங்களுடைய வலது கால் இப்படி நிற்க வைக்க வேண்டும். இப்படி வலது கால் நிற்க வேண்டும். உங்களுடைய லெஃப்ட் கால் உட்கார வைத்து இப்படி நிற்க வைக்க வேண்டும். இப்படி தான் உட்கார, 2 கால்களையும் மேலே மேலே போட்டு இப்படி உட்காரக்கூடாது. இந்த காலை இப்படி உட்கார வைத்து இந்த ரைட் கால் மட்டும் இப்படி நிற்க வைக்க வேண்டும். அதாவது கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். இப்படி தான் உட்கார வேண்டும். மேலே மேலே இப்படி கால்கள் போட்டு உட்காரக்கூடாது. இது தவறு. இதுதான் தொழுகையின் முறை. முதலில் நாம் இதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இந்த சனா நீங்கள் இதையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த தொழுகையினுடைய முறை சரியாக இருந்தால்தான் நம்முடைய தொழுகை சரியாக இருக்கும். இதே சரியில்லாமல் நாம் என்னதான் நீங்கள் நீண்ட ரக்காத்துகள் படித்தாலும் அதனுடைய முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய தொழுகை முழுமையாக கபூலும் ஆகாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். முதலில் என்ன செய்யுங்கள்? இதை நீங்கள் கடைபிடியுங்கள். நீங்கள் ரக்காத்தை கட்டும்பொழுது நேராக பாருங்கள். ருக்குவில் செல்லும் பொழுது உங்களுடைய 2 கட்டை விரல், காலுடைய கட்டை விரலுக்கு அதற்கு நடுவில் நீங்கள் பாருங்கள். அதே போல் நீங்கள் சஜ்தாவில் சென்றால் மூக்கிற்கு பாருங்கள். நீங்கள் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து உங்களுடைய இடது காலை உட்கார வைத்து வலது காலை நிற்க வையுங்கள். இதை அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.